அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்றிருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். OPS டெல்லியில் இருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்றிருக்கிறார். பாஜக தலைவர்களை OPS சந்திக்க திட்டமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. டிசம்பர் 15ஆம் தேதி புதிய கட்சி முடிவை அறிவிப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் பாஜக தலைவர்களை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஸ்டாலின், OPS-இன் டெல்லி பயணம் எதற்காக? கூடுதல் விவரம். விக்னேஷ், இன்று மாலை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்றடைவதாக தகவல்கள் தற்போது கிடைத்திருக்கின்றன. பாஜகவுடைய மூத்த தலைவர்களை சந்திப்பதற்கு இந்த பயணத்தை ஓ பன்னீர்செல்வம் மேற்கொண்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அதை தற்போது நடத்தி வரக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருந்தார். இந்த நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மீண்டும் தன்னை அதிமுக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தொடர்ச்சியாக கூறி வந்தாலும் கூட தற்போது வரை அதிமுக தலைமை அதற்கு செவிசாய்க்கவில்லை. நிலையில் ஒருவேளை ஒரு அமைப்பு ரீதியாக அதனை கூட்டணிகள் கொண்டு வருவதற்கான முயற்சியாக பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படக்கூடிய ஒரு சூழல்ல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது டெல்லி சென்றடைந்திருக்கிறார். அடுத்த 2 நாட்களுக்கு அவர் டெல்லியில் தான் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 நாட்கள் பயணத்தில் பாஜகவுடைய மூத்த தலைவர்களை ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தற்போது கருதப்படுகிறது. டிசம்பர் 15ஆம் தேதி தன்னுடைய முடிவை அறிவிப்பதாக சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல அதற்கு முன்னதாக இந்த பயணத்தின் மூலமாக கூட்டணிக்கு அச்சாரமா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தின் தற்போதைய டெல்லி பயணம் தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். திருவண்ணாமலை மலை உச்சியில் திருக்கார்த்திகை மகாதீபம். லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளும் கார்த்திகை தீபத் திருவிழா. ஆன்மீக பேச்சாளர் சுமதி ஸ்ரீ, பக்தி பாடகர் வீரமணி ராஜு, பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் வருகிற 3ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணி முதல் உங்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சிகள் சிறப்பு நேரலை திருவண்ணாமலை மகாதீபத்தை காண தயாராகுங்கள்.